Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா வெரி டேஸ்டியா ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஹோம்மேட் சாக்லேட் செய்ய நமக்கு ரொம்ப பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. மில்க் காம்பவுண்ட் சாக்லேட், சாக்லேட் மோல்டு, நட்ஸ் இவ்வளோ இருந்தாலே சூப்பராக சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணணும். டைரெக்டாக கேஸில் வைக்காமல் டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணினா பெஸ்ட்டு. அதாவது ஒரு பாத்திரத்தில் வாட்டர் பாயில் ஆகணும், அதுக்குள்ளே சாக்லேட் ஸ்மூத்தாக ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுன்னா அதுவே பர்ஃபெக்ட். ஓவர் ஹீட் ஆக விடாதீங்க, இல்லைனா சாக்லேட் ஸ்பாயில் ஆகும். இப்போ மெல்ட் ஆன சாக்லேட்டை மோல்டில் போர் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி மோல்டை கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மோல்டை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 5 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. உங்களுக்கு நட்ஸ் சாக்லேட் வேணும்னா கேஷ்யூ, பாதம், பீனட்ஸ் எது வேணாலும் சாக்லேட்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோல்டில் போர் பண்ணலாம். 10 மினிட்ஸ் அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திங்கன்னா சேம் ஷாப்பில் கிடைக்கிற டேஸ்ட் மாதிரி சூப்பர் டேஸ்ட் ஹோம்மேட் சாக்லேட் ரெடி. கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஈஸி ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.